அரணி ஒரு ரகசியம். ஒவ்வொரு தலைப்பா பேச ஒவ்வொரு நாளா கூட அவங்க சேனலுக்கு வர்றேன். யார் அந்த சான்றீங்களா? நான் தயார். உங்க சாரை பத்தி, இந்த பசுமன் பாண்டியன் சாரை பத்தி நீங்க பேச தயாரா? இந்த பசுமன் பாண்டியன் சாரை பத்தி நீங்க பேச தயாரா? இந்த பசுமன் பாண்டியன் சாரை பத்தி நீங்க பேச தயாரா? பாண்டியா பாண்டியா நிகிதா பாண்டியா, சீட்டிங்கில் நீ எந்த வகை கூறு? சீட்டிங்கிலே 2 வகை, ஆட்டைய போடுறது சிட்டைய போடுறது, 2ல் நீ எந்த வகை கூறு? சில நாள் ஆட்டைய போடுறது உண்டு, சில நாள் சிட்டைய போடுறது உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம நிகிதா பாண்டியன் நமக்கு பதில் பாட்டு பாடினாலும் பாடுவார் போல இருக்கு. ஏயா பாண்டியா, நான் கூட உன்னை பத்தி என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்ன இம்புட்டு சீப்பான ஆளா இருந்திருக்கிற அப்படின்னு தான் கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாம நாமளா இதை பேசல, நம்ம ஒரு 2 நாளா நிகிதா பாண்டியன் பற்றி வாயே திறக்காம தான் இருந்தோம். எதுக்கு இந்த பலான பாண்டியனை பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்களா அவரை பற்றி எந்த காணொளியும் போடல. ஆனா நான் நேரடி விவாதத்துக்கு தயார். நான் வந்து நேரடியா வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளோட எங்கனாலும் சரி நான் வந்து அண்ணன் இந்த சார் ரெடி அப்படின்னு சொல்லி, சரி சார்னு உன்ன நீயே சொல்லிக்கிறியே, உனக்கு சார் பட்டம் எதுவும் கொடுத்தாங்களா? அதாவது 1947லே நீ வந்து சுதந்திர போராட்டத்திற்கு போராடிய பொழுது உனக்கு சார் பட்டம் கொடுத்தாங்களா? உன்ன நீயே சாருன்னு சொல்லிக்கிற. சரி விடு, உன்னை மத்தவன் வந்து காரி தான் துப்பான், மத்தவன் வந்து உன்னை இப்ப என்ன பேர் சொல்லி பசுமன் பாண்டியனா கூப்பிடுறான், ஊர் உலகமே நிகிதா பாண்டியன் தான் கூப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப நீ ஒன்ன நீயே சாருன்னு சொல்லிக்கிட்டாதான் உண்டு, வேற ஒன்னும் உன்னை சாருன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி ரைட்டு, நம்ம இந்த பலான பாண்டியன் பற்றி முக்கியமான தகவல்களை பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாவது நேரடி விவாதத்திற்கு கூப்பிட்டிருக்காரு பாண்டியன். பாண்டியா, நேரடி விவாதத்துக்கு நாங்கள் தயார். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன் கூட தயார். நாங்கள்லாம் வந்து உங்க கூட நேரடி விவாதம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது அந்த பொணந்தினியை கூப்பிட்டு வீட்டில் இருக்கிற பெரிய மனுஷங்க யாரையாவது போய் கூட்டு வா, போ போ, எப்போ பாரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி அடிச்சு பத்தி விடுவான்ல பருத்திவீரன் படத்துல. அது மாதிரி சின்ன பைய போதும், சின்ன பையில கூட்டு கொட்ட விடுவாங்க. டேய் இங்க வாடா வந்து கொட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையில கொட்ட விடுவாங்கல்ல. அது மாதிரி நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறையில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க 10வது படிக்கிறவன்ட்ட, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய 10வது படிக்கக்கூடிய மாணவன்ட்ட பேசி ஜெயிச்சிருவியா நீயே? நீ வந்து எங்க கூட விவாதம் பண்ணி நீ ஜெயிக்க போறியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுது. அப்புறம் நான் ஆரம்பத்துல பாடினேன்ல பாட்டு, பாண்டியா பாண்டியா சீட்டிங்கு பாண்டியா, சீட்டிங்கில் நீ எந்த வகை கூறு அப்படின்னு. தலைவன் வந்து மீன் மீன் கடை ரமேஷ் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட கிட்டத்தட்ட 13,80,000 ரூபாய் ஆட்டைய போட்டதா நான் சொல்லல, நம்ம தம்பி விஷ்ணு வந்து காணொளி போட்டிருக்காப்ல. ஏய் பாண்டியா, நீ வந்து நிக்கிதாவை விட பலான ஆளா இருப்பா போல இருக்கே, எல்லாம் ஒரே கேங்கு தான், காசை வாங்கிட்டு ஆட்டைய போட்டு ஊரை ஏமாத்திட்டு சுத்தி திரிறீங்க. நீங்க எல்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றி, அவருடைய பர்சனலை பற்றி. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டனே, சீட்டிங் கூட பரவாயில்ல, சரி சீட்டிங் நீ பண்றது நீ நிக்கிதா கூட சேர்ந்தால் தானே, நீ வந்து சீட்டிங் பண்ணாம இருந்தாதான் ஆச்சரியம். சரி, யார் அந்த சரசு பேசிக்கிறாங்க ஊர் உலகத்துல? காலேஜ்ல படிக்கிறப்ப இருந்தே நீ ஒரு மைனர் குஞ்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம நிக்கிதா பாண்டியனை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. அது மட்டும் இல்லாம தலைவன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 10,00,000 ரூபாய் போய் நிதி கொடுத்திருக்கிறாரு. அந்த நிதியா கொடுக்கப்பட்ட காசும் இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட காசு தான், சிட்டைய போட்ட காசு தான். தலைவன் வந்து பல இடங்கள்ல ஆட்டைய போட்டு சிட்டைய போட்டு தோப்பு விக்கிற தோப்பு வாங்குறதுலலாம் நிறைய பிராடுத்தனம் முள்ளமாரித்தனம்லாம் பண்ணதாக நான் சொல்லல, தம்பி விஷ்ணு அவர்கள் காணொளி பார்த்தேன், அவர் வந்து சொல்லியிருந்தாரு. சரி நம்ம பங்குக்கும் காணொளி போட்டு நம்ம பாண்டியை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா புகழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இது ஒரு பக்கம் இருக்க, நிக்கிதா இன்னொரு புறம், இவர் இந்த பக்கம் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னா, நிக்கிதா இன்னொரு புறம் வந்து ஒரு தகவலை ஒன்று கொடுத்துருக்கு. எப்படி பண்றாங்க பாருங்க 2 பேரும். எப்படி டே நல்ல குட் காம்பினேஷன்ரா. அது ஒரு முள்ள மாதிரி ஒரு பக்கம், ஒரு முடிச்சவைக்கு ஒரு பக்கம், 2ம் சேர்ந்து ஊரை ஏமாத்திக்கிட்டு சீட்டிங் பண்ணிட்டு சுத்தி திரியிறீங்க. சீட்டிங் பண்ணா கூட பரவாயில்ல, அடுத்தவங்களுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணி வச்சிருக்கு இந்த நிக்கிதா. அந்த பொம்பளை என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ரம்யான்னு சொல்லி அந்த அஜித் குமார்னு ஒரு பையன் இறந்து போனாப்லைல, போலீஸாரால அடித்து கொல்லப்பட்டு, அந்த பையனுக்கு வந்து இந்த ரம்யான்றவங்க வந்து தாய் முறை வேணும், அதாவது சித்தி முறை வேணும். சித்தி முறை வந்து இருக்கக்கூடிய நபரை வந்து தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு உறவா வந்து அந்த பொம்பளை வந்து ஒரு பேட்டியில சொல்லி வச்சிருக்கு இந்த நிக்கிதாங்கிற பொம்பளை. அவனுக்கும் எனக்கும் என்ன உறவுன்றது வந்து இங்க கோவில்ல வந்து விசாரிச்சு பார்த்தாலே தெரியும். அவன் வந்து என்னோட இறந்து போன கணவரோட தாய் மாமா பேரன், உரிமையில தாய் ஸ்தானம். அந்த அம்மா வந்து வீடியோவில் எடுத்தோடனே ரம்யான்னு வந்தாங்க ஒருத்தவங்க, என் ஆளுங்கன்னு கேட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸ்டேஷன்லேயே என் பையன் தான் சார் இங்கே இருக்கான்னு சொல்லி தான் நான் போனேன்.
அதாவது அந்த ரம்யான்றவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அம்மா இருக்கும்போது வந்தாங்களாம். என் ஆளு தான் அஜித்குமார் அப்படின்னு சொன்னாங்களாம். அவனுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொன்னாங்களாம். அப்படின்லாம் வந்து இந்த பொம்பளை சொல்லி வச்சிருக்கு. அந்த அம்மா வந்து காரி துப்பியிருக்காங்க இந்த பொம்பளைய. நான் எனக்கும் அந்த பையனுக்கும் பார்த்தா அந்த அம்மாவுடைய கல்யாண ஃபோட்டோல இவன் சின்ன பயலா நிக்கிறான். அந்த அஜித் குமாரையும், இந்த ரம்யாங்கிற அம்மாவையும் 2 பேரையும் சேர்த்து வச்சு இந்த பொம்பள பேசிட்டு இருக்கு. டேய் நாட்டுல என்னடா நடக்குது? இந்த ஆள் என்னடான்னா, அசிங்கமா இந்த ஆள் ஒரு பக்கம் பேசிட்டு உட்காந்துருக்கிறான். அதாவது உள்ள இருக்கக்கூடிய கிரிமினல்கள் எல்லாம் உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டிருந்தீங்கன்னா, இந்த மாதிரியான விடயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் நிக்கிதா அப்படிங்கிற பொம்பளைய நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா? அப்படின்னு கேட்டா தெரியாது. இந்த பசும்பொன் பாண்டியன் அந்த பசும்பொன் பாண்டியன விசாரிச்சீங்களா? அப்படின்னா தெரியாது. பசும்பொன் பாண்டியனெல்லாம் நிக்கிதாவுடைய சீட்டிங் கேஸ்ல விசாரிக்கணுங்கிறேன். அதுல மட்டும் தான் பசும்பொன் பாண்டியனுக்கு தொடர்பு இருந்துச்சா? இல்ல அஜித்குமார் வழக்குலயும் இந்த நிக்கிதாங்கிற பொம்பள பசும்பொன் பாண்டியன்ட்ட வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு வந்துச்சா? இல்ல சட்ட ஆலோசனை பெற்றுச்சா? அப்படிங்கிற கோணத்திலயும் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சிபிஐக்கு வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கைய வச்சுக்குவோம். இந்த காணொளிய பயன்படுத்தி. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். சரி நம்மளும் வந்து வீடியோ போட வேண்டாம். போய் தொலையுது. பெரிய மனுஷனா இருக்காரே, வயசுல கூட இருக்காரே, அப்படின்னு நம்மளும் கடந்து போகணும்னு தான் நெனைக்கிறேன். நீ எங்க கடந்து போக விடுற? நேரடி விவாதத்துக்கு வாங்குற. இப்ப டெக்னாலஜி நீ நெனைக்கிற மாரிலாம் இல்ல பாண்டியா. ரொம்ப அட்வான்ஸ்டா வந்துருச்சு. நேரடி விவாதத்துக்குலாம் வரணுங்கிற அவசியம் இல்ல. நான் சொல்றேன். ஸ்ட்ரீம் யார்டுன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ப நானும் யூஸ் பண்ணலாம், நீயும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கேருந்து உட்காந்துட்டு உனக்கு லிங்க் அனுப்புறேன். நீ அத ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணி நீ உள்ள வந்துடலாம். நம்ம 2 பேரும் ஒரே கேமரால தெரிவோம். நீயும் பேசு, நானும் பேசு. லைவ்ல விவாதத்த வச்சுக்குவோங்கிறேன் நானு. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி, அத எடிட் பண்ணி, அத வந்து எதுக்கு வந்து மக்களுக்கு வந்து போட்டு காட்டிக்கிட்டு, லைவ்ல உட்காருவோம். நேரா நீயும் பேசு. சீமான் அண்ணன பத்தி நீயும் பேசு. எங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய நாங்களும் பேசுறோம். யார் அந்த சரசுன்னு நாங்க பேசுறோம். நீ பேசு. இந்த ஏதேதோ சொல்றியே. அண்ணன் சீமான் அவர்கள பற்றி, அவங்க அவங்க தாயார பற்றி, அவர பற்றி, இத பற்றி அப்படி இப்படின்னு உருட்டுறியே. அத பத்தி பேசிருவேன். இத பத்தி பேசிருவேன். நான் எம்புட்டு பெரிய ஆள் தெரியுமா? நான் என்னென்ன பண்ணுவேன் தெரியுமா? நார் இது. சீட்டிங் பாண்டியன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம், நீ என்னையா இவ்வளோ சீப்பான ஆளா இருந்திருக்க அப்படிங்கிற மாரி தான் தோணுது. பாண்டியா, டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. நம்ம வந்து நேர்ல மீட் பண்ணிலாம் நேர்லலாம் வந்து அவ்வளோ ஒர்த் இல்ல. நேர்லலாம் மீட் பண்ற அளவுக்குலாம் போ வேணாம். அழகா ஸ்ட்ரீம் யார்ட்ல லைவ்ல உட்காருவோம். மக்கள் பார்க்கட்டும். நீ வந்து உன் தரப்பு நியாயங்கள எடுத்து வை. நாங்க எங்க தரப்பு நியாயத்த எடுத்து வைக்கிறோம். 2 பேரும் பேசுவோம். மக்கள் முடிவு பண்ணிக்கட்டும். மக்கள் பார்க்குறவன், இந்த பாண்டியன் எப்படிப்பட்டவர்? இவர் எப்படிப்பட்ட வரலாறு கொண்டவர்? இவர் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் சீட்டிங் பண்ணியிருக்கிறாரு? அந்த சரசுன்றது யாரு? ம். நிக்கிதா கேஸ்ல வந்து பாண்டியனுக்கு என்ன தொடர்பு? நடுவுல கட்ட பஞ்சாயத்து பண்றது எப்படி பண்ணாரு? அஜித் குமாரோடைய இந்த வழக்குக்கு நிக்கிதா வந்து பாண்டியன்ட்ட உதவி கேட்டுச்சா? ஏன்னா திராவிடத்தோட நீ ரொம்ப இணக்கமா இருக்கிற. இப்போ வரைக்கும் நிக்கிதாவ கைது பண்ணல. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிக்கிதாவ கைது பண்ற வரைக்கும் போராட்டம் வெடிக்குங்கிறாரு. அழுத்தம் குடுக்குறாங்க. எதிர்க்கட்சிகள்லாம் அழுத்தம் குடுக்குறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் நிக்கிதாவுக்கு மேல எந்த விதமான நடவடிக்கையும் இல்ல. அப்ப நீ தான் வந்து மேலிடத்துல சொல்லி நிக்கிதாவுடைய கைத தடுத்து வச்சிருக்கிறியா? ஏன்னா, கல்லூரி மாணவிகள பிரார்த்தல் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்ட நிர்மலா தேவியவே நீ வந்து ஜாமீன்ல எடுத்த சாதனை பண்ண ஒரு மிகப்பெரிய மகான். அவ்வளோ பெரிய ஆள் நீ. இதெல்லாம் உனக்கு எம்மாத்திரம்? நிக்கிதாவ காப்பாத்துறதெல்லாம் உனக்கு ஒரு மேட்டரா? உன் ஒர்த்து உனக்கே தெர்ல பாண்டியா. நீ அவ்ளோ பெரிய ஆளு. அ அப்படின்னு நான் வந்து உன்ன ரொம்ப ஒரு உயரத்துல வச்சிருந்தேன். கடைசியா வந்து இப்படி ஆயி போச்சே. அ என்னங்க சிவாஜி இப்படி ஆயி போச்சு. அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சரி பாண்டியன் நம்ம பலானா பாண்டியன், நம்மளுடைய நிக்கிதா பாண்டியன் இப்படி பல பெயர்கள் அவர்களுக்கு உண்டு. இதுல உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப புடிச்ச பேரு? நம்ம பலானா பாண்டியனோட, நிக்கிதா பாண்டியனோட நம்ம நேரடி விவாதம் பண்ணலாமா? அப்படி நேரடி விவாதம் பண்ற மாரி இருந்தா, நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாருமே நெறைய பேர் ஊடகம் வச்சிருக்காங்க. அதுல எந்த தம்பிய விவாதத்துக்கு அனுப்பலாம்? தென்னகம் விஷ்ணுவா? சாட்டை துரைமுருகனா? அதுக்கப்புறம் வந்து வரிசையா நம்ம நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நெறைய பேர் இருக்காங்க. சாட்டை துரைமுருகனா? இடுமாவனம் கார்த்தியா? யாரு கூட நேரடி விவாதத்துல நம்ம நிக்கிதா பாண்டியன உட்கார வைக்கலாம்? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. யாரோட பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் பார்த்து படித்து தெரிந்து கொள்கிறேன். கவலை தோய்ந்த உங்கள் முகம் கண்முன்னே தெரிந்தாலும், கட்சி பணி பின்னால் அழைப்பதால் நான் செல்ல வேண்டியதாயிற்று. அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே
வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே